சரஸ்வதி தாயார் கட்டாட்சத்தில் வந்த ஒரு ஜென்மம், ஒரு நபர். அதுதான் நடிகர் திலக். என்னங்க அப்படிங்கிற ஒரு சாங் ரொம்ப நல்லா இருக்கும். சரஸ்வதி புத்திரனா இவர் நடிச்சிருக்கார். உண்மையிலேயே அவர் சரஸ்வதி புத்திரன் தான். நடிகர் திலகம் அவர்களை பற்றி என்னுடைய அனுபவங்கள் சொல்கிறேன். ரொம்ப இனிமையான அனுபவங்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பின் சிகரம். செவாலியார் சிவாஜி அவர்கள். சிவாஜி ஒரு பல்கலைக்கழகம். சிவாஜி அவர்கள் உலக மகா நடிகர். இது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். என்னுடைய அனுபவங்கள் அவரோட நிறைய இருக்கு. நான் வித்யோதயா கான்வென்ட்டில் படிக்கும்போது எங்கள் மாமா சினிமா வித்யோதயா கான்வென்ட்லேருந்து லிபர்ட்டி தியேட்டருக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நடந்து போய் பல தடவை பார்த்துருக்கோம். அதில் அவ்வளவு ஒரு பிரமாதமாக எத்தனையோ படங்கள். ஆனால் அந்த ஏஜுக்கு எங்களுக்கு அந்த படம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. அவருடைய அந்த ஹீரோயிசம், அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய டைலாக் டிக்ஷன், அவருடைய அந்த ரொமான்டிக் லுக்ஸ், இதெல்லாம் எல்லா டீனேஜர்ஸையும் இழுத்துரும். அது மாதிரி அந்த படத்தில் வர்ற என்னங்க அப்படிங்கிற ஒரு சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அவ்வளவு ஸ்வீட்டாக இருக்கும் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் சரஸ்வதி சபதம். அதில் சரஸ்வதி தாயார் கட்டாட்சத்தில் வந்த ஒரு ஜென்மம், ஒரு நபர். அதுதான் நடிகர் திலகம். அதில் போட்டி வரும். சரஸ்வதிக்கும் லக்ஷ்மிக்கும் பார்வதிக்கும் யார் பெரியவங்க. அதில் சரஸ்வதி புத்திரனா இவர் நடிச்சிருக்கார். உண்மையிலேயே அவர் சரஸ்வதி புத்திரன் தான். ஸோ அதில் அவருக்கு அந்த மாதிரி ஒரு வேடம் ஏற்று இந்த கோவிலில் ஊமையாக இருந்த ஒரு குழந்தைக்கு பேச்சு வரும், பாடல்கள் வரும். கோவில்களில் அவர் பாடுவார் ஒரு பாட்டு. இந்த லிப் மூமெண்ட் பாடுறவங்க எல்லாம் மறந்துடுவோம். நம்ம சிவாஜி சாரே பாடுறாரா, அவர் லிப் மூமெண்ட்டும் பர்ஃபார்மன்ஸும் ஃபேஸும் கண்ணும் ஐப்ரோஸும் எல்லாமே பேசும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தடவை போகலாம் நீங்கள் படம் பார்க்குறதுக்கு. அதனால் ஹீ வாஸ் அ லைப்ரரி. As I said, he's a university and is a marvelous and tremendous, what not to say. அவருக்கு அவார்டு கொடுக்க தேவையில்லை. அவரோட பேரே ஒரு அவார்டு தான். அவரால் தான் அந்த அவார்டுக்கே பேர் வருமே தவிர அவார்டுனால அவருக்கு பேர் தேவையே இல்லை. அப்பேற்பட்ட மகன். இனி என்னோட ட்ராவல் என்ன ஒரு ஆச்சரியம், என்ன கடவுளுடைய ஒரு கிருபை, ஒரு ஆசீர்வாதம். எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் பகவான் என்ன செலக்ட் பண்ணி அவர் கூட நடிக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு இந்த ஜென்மத்தில். ஸ்கூல்லேருந்து போய் அவர் படங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அவர் கூடவே நடிக்கிற ஒரு சந்தர்ப்பம் பகவான் எனக்கு கொடுத்துருக்காருன்னா அப்போ பாருங்களேன். முதல் படம் பாரத விலாஸ். எங்கிருந்தோ வந்தால் ஷூட் பண்ண அதே திருலோக் சந்தர் டைரக்டர் தான் இதுக்கும் டைரக்டர். அப்போ நான் ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எக்ஸாம் டைமில் தான் இந்த ஷூட்டிங். அதாவது பாரத விலாஸில் நடிகர் திலகத்தோடைய மகளாக நான் நடிச்சிருக்கேன். அந்த மகளுக்கு திருமணம். அந்த திருமணத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் வருவாங்க. நாகேஸ்வரா சார், சஞ்சீவ் குமார், மலையாளத்தில் ஹீரோ ப்ளஸ் நடிகர் திலகம் அவர்கள். அந்த காம்பினேஷன் ஒவ்வொரு தடவையும் நான் எக்ஸாம் குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி எழுதும்போதெல்லாம் மேக்கப் தொடச்சிட்டு போய் நடிச்சிட்டு போவேன் நான் ஸ்கூலுக்கு. மறக்க முடியாது. அப்படியே வியந்து பார்த்துட்ருப்பேன் சாரை. நாமளா இந்த படத்தில் அவருடைய பொண்ணாக நடிக்கிறோமா? ரொம்ப ஆச்சரியமாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன்.
ஸ்லோவாக என்கிட்ட பேச ஆரம்பித்தார். குட்டி வாங்க, என்ன மெல்ற? பாக்கா? ஆமாம் சார், பாக்கு. நோ, நடிக்கும்போது இதெல்லாம் போடவே கூடாது அப்படின்னு அன்னைக்கு கொடுத்த அட்வைஸ் நான் இப்போ எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது சூயிங்கமோ ஏதாவது மென்னாங்கன்னா அப்படி ஆரம்பிச்சது தான். அவரை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. டாப்பில் கொண்டு நிறுத்திட்டார் கடவுள். ரத்த பாசம், அதில் அவருக்கு சகோதரியாக நடித்தேன். படம் ஃபுல்லாக யூரோப்பில் நடந்தது. சிவாஜி சார் ஒய்ஃப் கமலாம்மா, நம்பியார் சார் ஒய்ஃபு, நாங்கள் 3 பேரும் பேட்சாக எங்கே போனாலும் ஒன்றா போவோம். அங்கேயே மார்க்கெட்டிங் போயிட்டு சமைச்சு சாப்பிட்ருக்கோம். ஒரு ஃபேமிலி மாதிரி 1 மாதம் இருந்தோம். அப்போ சிவாஜி சார் இன்னும் கொஞ்சம் கேஷுவலாக எனக்கு பயம் போயிடுச்சு, பேச ஆரம்பித்தேன். அந்த குழந்தைக்கு சாண்ட்விச் போச்சா, எல்லாம் ஒரே கோச்சில் போவோம், பக்கத்து பக்கத்து ரூம்லேயே இருப்போம். நான் சமைக்கிறது அங்கே கொண்டு போவேன், அம்மா சமைக்கிறது இங்கே வரும். ஏன்னா அங்கே நம்ம சாப்பாடு கிடைக்காது. அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, ஹோம் சிக் ஆகிட்டேன். சார் நான் கொஞ்சம் இந்தியாவுக்கு போகிறேன்னதும் சரி அந்த குழந்தைய அனுப்பிச்சி வைங்க அப்படின்னாரு. போனதும் ஹீத்ரூ ஏர்போர்ட்டில் அந்த ஃப்ளைட்டு போயிடுச்சு. இந்தியாவுக்கு போகிற கனெக்டிங் ஃப்ளைட்டு மிஸ்டு. என்ன பண்ணுறது? மைண்டில் வந்தது சிவாஜி சார் பாரிஸில் இருக்கார். ஸோ ஃபோன் பண்ணேன், நீ இந்தியாவுக்கு போகலையா கண்ணா அப்படின்னாரு. இல்லை சார், நான் லண்டன்லேயே ஃப்ளைட்டு மிஸ் ஆகிப்போச்சு. ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடுச்சா? சரி, நீ கவலைப்படாத, வருத்தப்படாத, எப்படியாவது நீ பாரிஸ், லண்டன்லேருந்து பாரிஸ்க்கு வந்துடு, நான் ராம் அனுப்புகிறேன் கோச்சோட அப்படின்னு எனக்கு தைரியம் கொடுத்து அடுத்த ஃப்ளைட்டு ஏறி நான் நேராக பாரிஸ்க்கு வந்த உடனே ராமண்ணா கோச் எடுத்துகிட்டு வந்து என்னை அழைச்சின்னு போய் அவங்களோட சேர்ந்துட்டேன். இது ஒன்று என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் ரத்த பாசத்தில் என் உள்ளம் என்கின்ற வானத்திலே அப்படிங்கிற ஒரு பாட்டு, சிவாஜி சார், நான், எல்லோரும் இருப்போம் அதில், குழந்தை. ரொம்ப நல்ல பாட்டு, ரொம்ப ஹோம்லி பாட்டு. அந்த படம் கூட என்னால் மறக்க முடியாது. அதுலேயும் ஒரு எதிர்த்து பேசுகிற சீன் ஒன்று இருக்கா, அண்ணனையே நான் எதிர்த்து பேசுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸான சீன்ஸ் எல்லாம் அவர் எனக்கு கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் அவர் படங்களை பற்றி சொல்லணுன்னா, அந்த தில்லானா மோகனாம்பாளில் அவர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறதுக்கே, நாதஸ்வரம், அந்த ஹேண்ட்லிங்கும் சரி, அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸும் சரி, இதெல்லாம் ஒருத்தர் பண்ண முடியுமா? மறக்க முடியாத பர்ஃபார்மன்ஸ். நலந்தானா பாட்டில் அந்த பிளட்டு வரும், பத்மினி அம்மா டான்ஸ் பண்ணுவாங்க, அந்த நாதஸ்வரம் வச்சே அவரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அந்த அம்மா ஆடுற ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸு. நானும் பரதநாட்டியம் கூச்சிப்புடி கற்றுக்கிட்டதுனால அப்படியே மெய்மறந்து போயிட்டேன் அந்த அந்த படத்தை பார்த்து. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஒரு ஆசை, என் பொண்ணு பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாலே இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கணும்ன்ட்டு. அந்த சந்தர்ப்பம் வரலைன்னாலும் வருவான் வடிவேலன் படத்தில் முருகன் கோவிலில் திருத்தணியில் கர்ப்ப கிரகத்திலேயே போய் ஆடுற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு டைரக்டர் பாலசுப்ரமணியம் அவர்கள் கொடுத்தாரு. ஸோ அம்மா அதை ஒத்துக்க சொல்லி அந்த கேரக்டரில் அந்த படத்தில் பண்ணேன். ஸோ இந்த தில்லானா மோகனாம்பாள் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம், அந்த டான்ஸ் ஞாபகம். அவருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்காகவே பல தடவை நான் ஆர்டிஸ்ட் ஆகியும் பல தடவை பார்த்துருக்கேன். அதே மாதிரி கந்தன் கருணையில் வெற்றிவேல் வீரவேல் அவரோட நட இருக்க நட, ஒரு மியூசிக் வருங்க, அந்த மியூசிக்கில் அந்த நடைக்கு தியேட்டரில் கிளாப்ஸ். யாராலையும் அது பண்ண முடியல, அவர் மட்டும்தான் அது பண்ண முடியும். அதே மாதிரி திருவிளையாடலில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அத்தனையும் வாசிப்பார். மிருதங்கம் வாசிப்பார், ஜதி சொல்லுவார்,
வீணை வாசிப்பார், ஸ்வரம் சொல்லுவார், பாடுவார். பாட்டும் நானே பாவமும் நானேங்கிற பாட்டு ஒருத்தரால் முடியுமா? அது எத்தனை வித்தை அவருக்குள்ளே இருந்தால் அது செய்ய முடியும்? உடனே உடனே வரும் ஒவ்வொன்றும். அந்த எடுத்த விதம் கூட. அதனால தாங்க அவர் உலக மகா நடிகர். அந்த நடிகரோட நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேங்கிற போது என் வாழ்க்கையிலேயே இது இந்த ஜென்மத்திலேயே நான் எங்கேயோ கொடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லணும். இது அத்தனையும் எனக்குள்ளே இருக்கிற இந்த அத்தனை. அது மட்டும் இல்லைங்க, அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி. எனக்கு கல்யாணம் ஆனதும் என் கணவரையும் என்னையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பெரிய விருந்து கொடுத்தாரு. என்ன மாப்பிள்ள, நான்வெஜ் சாப்பிட மாட்டியா? முட்டையில் அத்தனை வெரைட்டியும் கொண்டாங்கன்னு கட 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 கடன்னு ஒவ்வொரு வெரைட்டியாக கொண்டு வந்து சாப்பிட வச்சார். அதை மறக்க முடியுமா? அதே மாதிரி என் மகன் டான் பாஸ்கோ ஸ்கூலில் படிக்கும்போது அன்னையின் ஆணை அப்படிங்கிற ஒரு அந்த படத்தில் அவருடைய டைலாகு நான் பேச வச்சேன். ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் நடிக்கணும் அம்ரீஷ் அப்படின்னு சொன்னதும் காலையில் 5 மணிக்கு எழுப்பி அந்த ரத கஜ துரக பதாதிகள் அப்படிங்கிற ஒரு டைலாக் அந்த குழந்தை மனப்பாடம் பண்ணி, அம்மா நான் ஸ்டேஜில் நல்லா பண்ணா சிவாஜி அங்கிள்கிட்ட அழைச்சின்னு போவியா? கண்டிப்பாக அழைச்சின்னு போவேன்ப்பான்னு சாருக்கு ஃபோன் பண்ணேன். குழந்தைய அழைச்சின்னு வா அப்படின்னாரு. என் பிள்ளையும் வாக்கிங்லேயே பெரிய கிளாப்ஸ் வாங்கிட்டான். அந்த டைலாக்ஸ் எல்லாம் அடுத்தவன் டைலாக்ஸை விட பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு ஹி டிட் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அப்போ அவருக்கு ஒரு 10 வயசு தான் இருக்கும். நேராக சிவாஜி சார் வீட்டுக்கு அழைச்சின்னு போனேன். வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். பிள்ளையை இன்ட்ரடியூஸ் பண்ணி அன்னை நானே டைலாகு பேசினாங்க. பிள்ளை எங்கே பேச சொல்லும், தைரியமாக பேசினான். கிளாப்ஸ் பண்ணி அவனை பிளஸ் பண்ணி, இதுதான் ஆஸ்கார் அவார்டு அம்ரீஷ்க்கு. பிளஸ் பண்ணி, என்ன தாடி ஏன் வரைஞ்ச? அக்கா தான் வரைஞ்சிங்களா? என்ன அக்கா அக்கான்னு கிண்டல் பண்ணுவார். ஆமாம் சார். ஏன் ஒட்டி இருக்கலாமே, நீ சின்ன குழந்தை இல்லையா, சொரிஞ்சிருவான்ட்டு. சரி, நல்லா வருவான் அந்த குழந்தை அப்படின்னு அவர் பிளஸ் பண்ணார். ஸோ அந்த ஃபேமிலியில் ஒரு பொண்ணாக நான் ஆயிட்டேன். இதை விட எனக்கு என்னங்க வேணும்? இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நான் வந்ததுக்கு ஒரு நடிப்பின் சக்கரவர்த்தி, உலக மகா நடிகருங்க. அவர் மாதிரி யாருமே நடிக்க முடியாது. அவர் படங்களை பார்க்காத ஆளே இருக்க முடியாது. இங்கேயும் சரி, ஹாலிவுட்லேயும் சரி.